ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருவாய்மொழி சாரத்துல இதுவரையிலும் நம்பிள்ளை ஒவ்வொரு பத்தினுடைய அர்த்தத்தை எப்படி அருளி செய்திருக்கார், நாயனார் எப்படி அருளி செய்திருக்கார் அப்படின்றத அனுபவித்தோம். இப்பொழுது வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் எப்படி அருளி செய்கிறார் என்பதை அனுபவிக்கலாம். அதை அனுபவிப்பதற்கு முன்பு ஒரு ரசமான விஷயமானது வேதாந்த தேசிகனாலே காட்டப்படுகின்றது. திருவாய்மொழியை எல்லா வேதத்துடன் ஒப்பிடுகிறார் வேதாந்த தேசிகன். மற்ற ஆச்சாரியால் என்ன பண்றாங்கன்னா, ஆழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு இல்லையா, மற்ற 4 வேதத்தோட ஒப்பிடுகிறார்கள். மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்னமாலையில என்ன அருளி செய்கிறார், ஆரங்கம் கூற அவதரித்த என்று திருமங்கை ஆழ்வாரை பற்றி அருளி செய்யும் பொழுது, மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தா என்று அருளி செய்கிறார். மாறன் நம்மாழ்வார், அவர் 4 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்தார். 4 வேதங்களுக்கு சமமாக 4 வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உள்ளன. சிக்ஷா, நிருப்தம், வியாக்கரணம் தொடக்கமான 6 அங்கங்கள். அதற்கு சமமாக 6 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்கிறார். இதை எதை அடியொட்டி அருளி செய்கிறார் என்றால், ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேத சதுஷ்டய அங்கோபாங்கங்கள் 14 போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ் நூல் புலவர் பணுவலாரும் மற்ற எண்பர் நன்மாலைகளும் என்று. வேத சதுஷ்டயம், சதுஷ்டயம் என்றால் 4 வேதங்கள் உள்ளன. அதற்கு அங்க உபாங்கங்கள் மொத்தம் 14, 6 அங்கங்கள் 8 உபாங்கங்கள். 4 வேதம் 6 அங்கம் 8 உபாங்கம். எப்படியோ சம்ஸ்கிருத வேத விஷயத்துல, அதே போல திராவிட வேத விஷயத்துல ஆழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேதத்தினுடைய ஸ்தானத்துல. அதே போல இருந்தமிழ் நூல் புலவர், அவர் யாரு? இருந்தமிழ் நூல் புலவர் என்றால் திருமங்கை ஆழ்வார். அவர் எப்படி இருந்தமிழ் நூல் புலவர் ஆனார்? இருந்தமிழ் நூல் என்றால் என்ன என்றால், திருவாய்மொழிதான் இருந்தமிழ் நூல் என்று நம்மாழ்வார் தாமே அருளி செய்கிறார். என் நெஞ்சத்துள் இருந்து இருந்தமிழ் நூல் இவை மொழிந்து. இருந்தமிழ் நூல், இருமை என்றால் பெருமை, பெருத்த தமிழ் கிரந்தத்தை திருவாய்மொழியை எம்பெருமான் என்னுள்ளே புகுந்து அவனே வெளியிட்டான் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆக இருந்தமிழ் நூல் என்றால் திருவாய்மொழி. இத்தை திருமங்கை ஆழ்வார் அங்கன் ஞானமஞ்ச என்று சிங்கவேல் குன்றம் அகோபிலத்தை மங்களாசாசனம் செய்யும் பொழுது இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் என்று தம்மை அருளி செய்கிறார். தாம் யார்? இருந்தமிழ் நூலிலே புலவராக இருக்கக்கூடியவர் என்று அருளி செய்கிறார். இருந்தமிழ் நூல் என்றால் திருவாய்மொழி. ஆக திருவாய்மொழியிலே புலமை பெற்ற திருமங்கை ஆழ்வார் அவர் அருளி செய்த 6 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேதத்துக்கு சமமான திருவாய்மொழி தொடக்கமான மாறன் பணித்த 4 மறைகளுக்கு அங்கமாக அமைகின்றன என்பது ஒரு சாரார்த்தம். அதே போல ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் 2 பேரை விட்டாச்சுன்னா மற்ற 10 ஆழ்வார்கள்ல எண்மர் மீதம் உள்ளார்கள். அந்த எண்மர் அருளி செய்யக்கூடிய கலைகள் அது எந்த ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா, வேதத்துக்கு 8 உபாங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 8 உபாங்கங்களுடைய ஸ்தானத்துல மற்ற எண்மர்கள் உடைய அருளி செயல்கள். 12 ஆழ்வார்கள் ஆச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் சாக்ஷாத் ஆழ்வார் கோஷ்டியில சேர்க்கறது கிடையாது. ஏன்னா 2 பேருமே பாகவத பரர்கள். ஆண்டாள் பெரியாழ்வார் திருவடிகளை பற்றினவள், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினவர். இருவரும் பாகவத பரர்கள். மற்ற 10 பேர் பகவத் பரர்கள் என்று இப்படி ஒரு விபாகம் இருக்கு. ஆக இதனை எதுக்கு சொல்ல வந்தேன் என்றால், சம்பிரதாயத்துல 2 ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய விஷயம் என்ன என்றால், 4 மறைகளுக்கு 4 திவ்ய பிரபந்தங்கள், மாறன் பணித்த 4 திவ்ய பிரபந்தங்கள் ஒத்ததாக இருக்கின்றன. மேலே ஸ்பஷ்டமாக எந்த 4 வேதம் என்றதையும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டுகிறார். வேதத்திரயம் அது வேதத்திரயம் போல இயற்பா 3 வேதத்திரயம் போல, பன்னார்பாடு பண்புரை இசைகோள் வேதம் போலே என்று நாயனார் அருளி செய்கிறார். வேதத்திரயம் ரிக்கு, யஜுசு, அதர்வண வேதம், இந்த 3 வேதத்தை போல இயற்பா 3. ஆழ்வார்கள் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்கள்ல 3 இயற்பால் இருக்கு இல்லையா, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, இது 3ம் இயற்பால் அமைந்தது. அந்த 3 வேதத்தை போல. கடைசி திருவாய்மொழி அது எப்படிப்பட்டது? பன்னார் பாடல்,
அப்படின்னு வண்ணம் மணிமாடன் நாவாய் உள்ளானை திருநம்மதில் தென் குருகுச்சடகோபன் பன்னார் பாடலில் பத்தும் வல்லார் மண்ணாண்டு மன்னங்கமழ்வர் மல்லிகையே என்று திருவாய்மொழிய பன்னார் பாடல், பண்ணா ராகம், அந்த ராகம் அமைந்த இசை கூட்டப்பட்ட பாடலாக நம்மாழ்வார் சாமி அருளி செய்கிறார் திருவாய்மொழியை பற்றி. பன்னார் பாடல், அந்த பன்னார் பாடல் எத்தோடு ஒக்கும் என்றால், பன்னார் பாடல் பண்புரை இசைக்கொள் வேதம் போலே. பண்புரை இசைக்கொள் வேதம் என்றது சாம வேதம். ஆக இப்படி ஒரு சாமியத்தை தான் மணவாள மாமணிகள் என்ன, அதே போல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்ன அருளி செய்கிறார்கள். ஆனால் இங்கு வேதாந்த தேசிகனும் திருவாய்மொழி ஒரு திவ்ய பிரபந்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த திருவாய்மொழியே 4 வேதத்துக்கும் சமம் என்று சாதிக்கிறார். எப்படி என்றால், ஆதோ சாரீரகார்த்த கிரமமிக விஷதம் விம்சதிர் பக்தி சாத்திரா என்ற ஒரு ஸ்லோகத்தாலே 4 வேதத்துடனும் திருவாய்மொழியை ஒப்பிடுகிறார். எப்படி? ரிக்வேதத்துக்கு சமமானது திருவாய்மொழி. எப்படி என்றால், திருவாய்மொழியினுடைய ஆதியில 21 பாட்டுக்களாக ஷாரீரக்கத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் ஆழ்வார் விவரித்தருளுகின்றார். ஷாரீரக்கம் என்றால் பிரம்மசூத்திரம். பிரம்மசூத்திரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸ்ரீபாஷ்ய சாரத்துல 4 அத்தியாயங்கள் கொண்டது பிரம்மசூத்திரம், 2 த்விகத்தை கொண்டது பிரம்மசூத்திரம். 2 த்விகத்தினுடைய அர்த்தத்தை முறையே ஆழ்வார் என்ன பண்றார் என்றால், உயர்வர உயர்நலம் அப்படின்றது முதல் பதிகமா, அங்க பூர்வ த்விகம் சித்த த்விகம் இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தம் சித்த த்விகம் அப்படின்றதுதான் நம்ம மற்றொரு பேரும் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விஷய த்விகம் அப்படின்னு பார்த்தோம். அந்த விஷய த்விகம் என்ன, சித்த த்விகம் என்ன, அது தத்துவபரமானது, இருக்கக்கூடிய பொருள், சித்தமாக இருக்கக்கூடிய பொருளை பற்றி சொல்லக்கூடிய த்விகம். அதனுடைய அர்த்தத்தை உயர்வர உயர் நலம் அப்படின்ற பதிகத்தாலே அருளி செய்தார். அதற்கு பிறகு வீடுமின் முற்றம் அப்படின்ற பதிகம் இருக்கு இல்லையா, அது சாத்திய த்விகத்தை பத்தி, உபாசனத்தை பத்தி. சாத்தியம் என்றால் நம்மாலே சாதிக்கப்படக்கூடிய உபாசனம், அதாலே சாதிக்கப்படக்கூடிய அனுபவம் என்றெல்லாம் நாம் ஸ்ரீபாஷ்ய சாரத்திலே அனுபவித்துள்ளோம். எல்லாவற்றையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது. அதாவது அந்த சாத்திய த்விகத்தினுடைய அர்த்தத்தை வீடுவின் முற்றமானது சொல்ல வந்தது. மொத்தம் 22 பாட்டு. முதல்ல 11, அடுத்தது 11, 22 பாட்டு. ஆனா இங்க வேதாந்த தேசிகன் சாதிப்பது 21 பாட்டுக்களாலே ஷாரீரக்கத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் ஆழ்வார் அருளி செய்தார் என்று. ஆக 21 அப்படின்றது முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக வந்து சேர்ந்திருக்கு. ஷாரீரக சாஸ்திரம்ன்றது முக்கியமான சாஸ்திரம் இல்லையா, வேதாந்தம் தானே அடிக்கல்லே. அதுல என்னன்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம நாட்ட போறோம், அதை கொண்டுதானே. ஆக அது மேலதானே கட்ட போறோம் மற்றது எல்லாத்தையும். ஆக இந்த 21 அப்படின்றது முக்கியமான எண்ணிக்கையாக அமைந்திருக்கிறபடியினால இந்த திருவாய்மொழியானது எதை காட்டுறது அப்படின்னா, 21 சாக்கைகளை கொண்ட ரிக்வேதத்தை காட்டுகிறது, அதுக்கு ஒப்பானது என்று வேதாந்த தேசிகன் சாதிக்கின்றார். ஆக திருவாய்மொழி வந்து ரிக்வேதத்துக்கு ஒப்பானது. ஏன்? 21 சாக்கைகளை கொண்ட ரிக்வேதம் போல இதுவும் 21 பாசுரங்களை கொண்டு முக்கியமான ஷாரீரகம் பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தை விவரிக்க வந்தபடியினால் இது ரிக்வேதத்துக்கு ஒப்பானது. இது எஜுர்வேதத்துக்கு ஒப்பானது. எஜுர்வேதத்துக்கு ஒப்பானது அப்படின்றது கடைசியில பார்ப்போம். அடுத்தது சாமவேதத்துக்கு ஒப்பானது இந்த திருவாய்மொழியானது. இது பிரசித்தம் தான். சஹசிர சாக்காம் யோதிராட்சி அப்படின்றது இல்லையா, சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள். அதே போல சாமவேதமானது தானத்துடன் கூடினதாக சாமவேதம் இருக்கின்றது. திருவாய்மொழியும் அதே போல 1000 பாசுரங்களுடன் இசைக்கொள் பாடலாக திருவாய்மொழி அமைந்திருக்கிறபடினால் இது வந்து சாமவேதத்துக்கு ஒப்பானது என்றும், அதர்வண வேதத்துக்கும் இது ஒப்பானது. எப்படி என்றால், அதர்வண வேதத்திலே சாந்தி ரசமானது தெரிவிக்கப்படுகின்றது, திருவாய்மொழியும் சாந்தி என்கிற ரசமானது ஓடுகின்றது. ஆகையினால் இது அதர்வண வேதத்துக்கு ஒப்பு என்று சொல்லி கடைசியில எஜுர்வேதத்துக்கு ஒப்ப சொல்லணும். எப்படி எஜுர்வேதத்துக்கு ஒப்பு என்றால், எஜுர்வேதத்துல 101 சாக்கைகள் இருக்கு, திருவாய்மொழியில 101 அர்த்தங்கள் இருக்கு. ஆகையினால் இது எஜுர்வேதத்துக்கு ஒப்பானது என்று சாதிக்கின்றார். திருவாய்மொழியில எப்படி 101 அர்த்தங்கள் என்றால் 100 கூட்டல் 1. மொத்த திருவாய்மொழியும் ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க வருது. அந்த அர்த்தத்தை திருவாய்மொழி தெரிவிக்கிறதுக்காக 100 அர்த்தங்கள் சககாரியாக இருக்கு, உடன்கூடாக இருக்கு, அதை உபபாதனம் பண்றதுக்காக இருக்கு. ஆக 100 ஒன்னாக சேர்ந்து ஆழ்வார் 101 அர்த்தங்களை தெரிவிக்கிறார். எஜுர்வேதமும் 101 சாக்கைகளை கொண்டது. ஆகையினால் இது எஜுர்வேதத்துக்கு சமம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். அந்த 100 என்ன, அந்த 1 என்ன. ஏன்னா நம்ம உபன்யாசத்துக்கு என்ன எடுத்துட்டு இருக்கோம் விஷயத்த, ஒவ்வொரு 10க்கும் வேதாந்தாச்சாரியர் என்ன அர்த்தத்தை அருளி செய்கிறார், திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு 10க்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இந்த 100 1 இருக்கு இல்லையா, வேதாந்தாச்சாரியர்
திரவிடோபனிஷத்து தாத்பரிய ரத்னாவளி அப்படின்ற தம்முடைய கிரந்தம். இதுதான் திருவாய்மொழிக்கு தாம் சாதித்திருக்கக்கூடிய சங்கிரக கிரந்தம். இதை எப்படி அமைக்கிறார் என்றால், 1000 1000ஆனது 100 முடியறது, 100ஆனது 10 முடியறது, 10ஆனது 1 முடியறது என்று பகவத் தியான சோபானம் இருக்கு இல்லையா, ஒரு படிக்கட்டு இருக்கு இல்லையா, அதை போல இங்கு ஒரு படிக்கட்டை கட்டுறார். 1000 ஆரம்பிச்சு 100, 100 ஆரம்பிச்சு 10, 10 ஆரம்பிச்சு அது 10ஆனது 1 முடியறது அப்படின்னு. என்ன 1000 திருவாய்மொழி பாசுரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு பகவத் குணத்தை தெரிவிக்கிறது. 1000 குணங்கள். அந்த 1000 குணங்கள் என்ன பண்றது அப்படின்னா, 10 குணங்கள் சேர்ந்து பதிகம் ஆயிடுறதா, 10 பாட்டு சேர்ந்தா பதிகம். அதே திருவாய்மொழி அப்படின்னு பெயர். ஒவ்வொரு பதிகத்துக்குமே ஒரு குணமானது பிரதிபாதிக்கப்படுகின்றது. அந்த ஒரு குணம் பிரதிபாதிக்கப்படுகின்றது என்பதை காட்டுவதற்காக அந்த பதிகத்துல 10 குணம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பதிகத்துல 10 பாசனம் இருக்கா, 10 பாசனம் 10 குணத்தை காட்டுறது. 10 குணத்தை காட்டுகிறபடியால் மொத்த பதிகம் 10 பாசனமும் சேர்ந்து ஒரு குணத்தை காட்டுறது அப்படின்னு இப்படி கணக்கு பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு 100ல, அதாவது 10 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 10னா 100 பாசனங்களை கொண்டது அந்த சமூகத்துக்கு 10 பேர். அப்போ ஒரு 10ல எவ்வளவு பதிகம் இருக்கும், 10 பதிகம் இருக்கும். 10 பதிகமும் என்ன பண்றது, 10 குணத்தை காட்டிட்டு, ஆகையினால இந்த 100 பாசுரத்துக்கு என்ன தாத்பரியம், இந்த ஒரு குணத்துல தாத்பரியம் அப்படின்னு இப்போ 100 பாசுரத்துக்கு ஒரு குணத்தை கொண்டு வருது. இதே போல திருவாய்மொழியில எவ்வளவு 100 இருக்கு, 10 100 இருக்கு. 10 100ஆல 10 குணங்கள் காண்பிக்கப்படுறது. அந்த 10 குணமும் சேர்ந்து மொத்த திருவாய்மொழிக்கு ஒரு அர்த்தம் என்று காட்டுகிறது என்று இதுதான் கிரமம். 1000, 100, 10, 1 என்று. இது உதாரணம் பார்ப்போம். உயர்வர உயர்நலம் முதல் பதிகம். இதுக்கு தேசிகன் சாதிக்கும் பொழுது உயர்வர உயர்நலம் பதிகத்துக்கு அர்த்தம் என்ன என்றால் பரத்துவம். இதான் அந்த 10 பாட்டுக்கு அர்த்தம். எப்படி பரத்துவம்னு கிடைக்கிறது என்றால், ஒவ்வொரு பாட்டினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். ஒவ்வொரு பாட்டும் சேர்ந்து என்ன பண்றதுன்னா, அது 10 குணத்தை காண்பிக்கிறது. 10 பாட்டு 10 குணத்தை காண்பிக்கிறது. 10 குணத்தையும் சேர்ந்து அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறதுனா பரத்துவம் அப்படின்னு ஒரு குணம் கிடைக்கிறது அப்படின்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இந்த உயர்வர உயர்நத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் எப்படி அமைந்திருக்கு என்றால், நிஸ்ஸீம உத்யத் குணத்வாத். அதே போல இது முதல் பாசுரத்தினுடைய சுருக்கம். முதல் பாசுரம் என்ன, உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அது தேசிகன் சாதிக்கிறார். நிஸ்ஸீம உத்யத் குணத்வாத். நிஸ்ஸீம அளவில்லாத, உத்யத் எழுகின்ற, குணத்வான் அப்படிப்பட்ட குணத்தை கொண்டவன் எம்பெருமான். நிஸ்ஸீம உயர்வர அப்படின்னுடைய டிரான்ஸ்லேஷன் நிஸ்ஸீம உத்யத் உயர்கின்ற, நிஸ்ஸீம உத்யத் குணத்வாத். அதே போல அமித ரசதையா அனந்த லீலாஸ்பதத்வாத். அமித ரசதையா, அமித ரச அப்படின்ற இது இந்த 2வது பதம் இருக்கு இல்லையா, எம்பெருமான் அமித எல்லையற்ற ரசம் ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு இந்த பதம் என்ன பண்றதுன்னா 2வது பாட்டுல இருக்கக்கூடிய குணத்தை காட்டுறது. 2ஆம் பாட்டு என்ன, தொடுதழி என்மனனே அப்படின்னு முதல் பாட்டை முடிக்கிறார். 2வது பாட்டு மன்னகம் அலமர மலர்மிசை எழுதரும் மனனுணர் அளவிலன் பொறியுணர்வு அவையிலன் இனன் உணர்முடு நலம். இனன் உணர்முடு நலம், முழுமையாக நலம், ஆனந்தமாக, ஆனந்தமே வடிவாக எம்பெருமான் இருக்கின்றான். முழு நலமாக, அதாவது எல்லையற்ற ஆனந்த வடிவாக எம்பெருமான் இருக்கின்றான் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா. அதுதான் தேசிகன் நீங்க தெரிவிக்கிறார். அமித ரசத்தையா அப்படின்னு, அமித ரசம் எல்லையற்ற ஆனந்தம் கொண்டவன். அப்ப 2வது பாட்டுல பிரதிபாதிக்கப்படுற குணம் வந்தாச்சு. 3ஆம் பாட்டை வச்சு சாதிக்கிறார் அனந்த லீல் ஆஸ்பதத்வாத் என்று. 3ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், இளனது உடையன் இது என நினைவு அறியவன். எம்பெருமானுக்கு இது சொத்து, இது சொத்து அல்ல அப்படின்னா சொல்லவே முடியாது. மொத்தமும் எம்பெருமானுடைய சொத்து தான் என்று அவனுடைய விபூதி, அவனுடைய ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா, அது 3ஆம் பாட்டிலே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அத்தை அருளி செய்கிறார் அமித ரசத்தையா அனந்த லீல் ஆஸ்பதத்வாத், அனந்தமான லீலையை கொண்டவன் என்று. ஆக ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி ஒவ்வொரு குணத்தை தெரிவித்து வந்து, ஆகையினால 10 குணங்கள் இந்த 10 பாட்டுல பிரதிபாதிக்கப்படுறதா. ஆகையினால மொத்த பதிகமானது என்ன சொல்றதுன்னா பரத்வம் அப்படின்ற குணத்தை காட்டுறது அப்படின்னு ஸ்தாபிச்சிடுவார். அதே போல அடுத்த பதிகம் என்ன, வீடுமின் முற்றவும். அதுல ஒவ்வொரு பாட்டில ஒவ்வொரு குணம் இப்படி காட்டப்படுகின்றபடியினால அந்த வீடுமின் முற்றவும் அப்படின்றதுல பஜனீயத்துவம் அப்படின்ற குணம் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் 3வது 10 அடியவர்க்கு எளியவன் 3வது பதிகம். அதுல மறுபடியும் ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு குணம். ஆகையினால் மொத்த
பதிகத்துக்கு என்ன அர்த்தம்? சௌலபியம். அதே போல அங்கிரி மடனாராய் அங்க அபராத சகத்துவம். இந்த மாதிரி ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு குணத்தை காண்பிச்சுட்டு, ஆகையினால இந்த மொத்த 100 பாட்டுகள் சேர்ந்து 10 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சதகம் 10 அப்படின்னு. அந்த 10க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு காட்டிண்டே வரார். அப்படின்ற தாத்பரிய ரத்னாவளியினுடைய கிரமம். இந்த கிரமத்தை தனித்தனியா பார்க்கறதுக்கு முன்னாடி வேதாந்த தேசிகன் தாமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதலிய 10 சங்கிரகத்தை தாம் மறுபடி செய்கிறார். ஒவ்வொரு 10க்கும் என்ன அர்த்தம் என்று அதை நாம் இப்ப அனுபவிக்கலாம். என்ன சாதிக்கிறார் என்று. என்ன ஸ்லோகம் என்றால், சேவியத்வாத் போகிய பாவாத் சுபதனு விபவாத் சர்வபோகி அதிகத்வாத் ஸ்ரேயஸ்தேது தானாத் ஸ்ரித விவசதயா ஸ்வாஸ்ருதா அனிஷ்டஹிருத்வாத் பக்த சந்தானுவிருத்தேஹே நிருபதிக சுஹ்ருத் பாவதः சத்பதவ்யாம் சாகாயாச்ச ஸ்வசித்தேஹே ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதர பிரத்யபாதி என்று. முதல் 10 அர்த்தம் என்னன்னா, சேவியத்துவம், எம்பெருமான் எல்லாராலும் சேவிக்க தகுந்தவன். முதல் 10 அர்த்தம். இது மேல எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்தோம். 10க்கு வேதாந்த தேசிகன் என்ன அர்த்தத்தை அருளி செய்கிறார் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். சேவியத்துவம் இதான் முதல் 10 அர்த்தம். 2ஆம் 10 அர்த்தம் சேவியத்வாத் போக்ய பாவாத், எம்பெருமான் அனுபவிக்க தகுந்தவன், போக்கியனாக இருக்கின்றவன். இது 2ஆம் 10 அர்த்தம். அதற்கப்புறம் சுப தனு விபவாத், சுபமான தனு, திவ்யமங்கல விக்கிரத்தை உடையவன், அப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை உடையவன் என்று 3ஆம் 10 அர்த்தம். அதற்கு பிறகு 4ஆம் 10 சர்வ போகி அதிகத்வாத், மற்ற பொருள்களை காட்டிலும் மிகுந்த ஒரு போகியத்தன்மையை எம்பெருமான் கொண்டிருக்கின்றான். இது சிலதெல்லாம் நம்ம கூடவே சேர்ந்து ஞாபகம் வச்சுன்னு வரலாம். நம்பிள் என்ன சாதிச்சார், நாயனார் என்ன சாதிச்சார், இப்போ தேசிகன் என்ன சாதிக்கிறார், தேசிகன் என்ன சாதிக்கிறார். இப்போ 4ஆம் 10க்கு விஷயம் என்ன, சர்வ போகிய அதிகத்வாத், மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் எம்பெருமான் தான் மிக்க போகியன். நம்பிள் என்ன சாதிச்சார், நம்பிள்ளை 4ஆம் 10க்கு விஷயமாக ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யங்கள், அதுகிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொன்னதாக நம்பிள்ளை விஷயத்துல பார்த்தோம். நாயனார் என்ன அருள் செய்தார் அப்படின்னு பார்த்தோம், புருஷார்த்த பல அந்நிய ருச்சி ஒழிந்து அப்படின்னு நாயனார் அருள் செய்தார் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப எம்பெருமான் திருவடிகளை பற்றியாச்சுன்னா மற்ற விஷயத்துல ருச்சியானது போகாது. தேசிகனையும் பார்த்தேதான் சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் இப்போ, சர்வ போகிய அதிகத்வாத்து, மற்ற போகிய பொருள்களை காட்டிலும் எம்பெருமான் மிக்க போகியன், மற்றதெல்லாம் போகியம் அல்ல அப்படின்னு தாற்பயம். ஆக ஆச்சாரியாருடைய திருவிழெல்லாம் ஒத்து போறது இந்த அம்சங்கள் எல்லாம். 5ஆம் 10 அர்த்தம் என்ன என்றால், ஸ்ரேயஸ்தத் ஹேது தானாத், ஸ்ரேயா என்றால் மோட்சம், அதற்கு ஹேத்து எம்பெருமானே தான். தத் ஹேது தானாத், அந்த ஹேத்துவான தன்னை எம்பெருமான் கொடுக்கின்றான். எவ்வளவு அழகா நம்பிளையோட அமையிறது. நம்பிள் என்ன சாதித்தார் 5ஆம் 10க்கு, பரகத ஸ்வீகாரம், ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்துழிந்தாய், தந்தாய் அப்படின்னாரு இல்லையா, அந்த பாட்டை தான் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தாக கொண்டு 5ஆம் 10க்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சாதிச்சார் இல்லையா நம்பிள்டே. அதைதான் இங்க தேசிகன் சாதிக்கிறார். ஸ்ரேயஸ்தேது தானாத், எம்பெருமான் தன்னை உபாயமாக கொடுக்கின்றான். அதுக்கப்புறம் 6ஆம் 10ல ஸ்ரித விவசதையா, ஸ்ரிதர்களுக்கு விவசனாக எம்பெருமான் இருப்பான், அடங்கின சரக்காக. யாருக்கு? ஸ்ரிதர்கள், எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியிக்கிறவர்களுக்கு எம்பெருமான் அடங்கின சரக்காக இருப்பான். ஸ்ரித விவசதையா ஸ்வாசிரித அனிஷ்ட ஹிருத்வாத், தன்னை ஆசிரியத்தவர்களுடைய அனிஷ்டத்தை போக்குவான். இது 7ஆம் 10க்கு விஷயம். 6ஆம் 10ல ஸ்ரிதர்கள் எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியிக்கிறார்கள், அவர்களுக்கு எம்பெருமான் விவசனாக வசத்திலே உள்ளவனாக இருப்பான் 6ஆம் 10ல. 7ஆம் 10ல அப்படிப்பட்ட ஆசிரியர்களுடைய அனிஷ்டத்தை, கஷ்டத்தை எல்லாம் எம்பெருமான் போக்குவான். நம்பிளை இதேதான் சாதித்தார் என்று ஞாபகத்திலே கொள்வது. ஆக 7ஆம் 10க்கு விஷயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ஆசிரியர்களுடைய கஷ்டத்தை எம்பெருமான் போக்குவான் என்று. 8ஆம் 10 பக்த சந்தானுவிருத்தேஹே, பக்தர்களுடைய சந்தத்தை, அவர்களுடைய திருவுள்ள கருத்தை எம்பெருமான் பின் செல்வான் என்று வேதாந்த தேசிகன் நீங்க சாதிக்கிறார். நம்பிள்ள என்ன ஒரு பிரமாணம் காட்டினார் 8ஆம் 10க்கு, உமருகந்துகந்த உருவம் நின் உருவமாகி உந்தன கண்பரானார் அவருகம் தமர்ந்த செய்கை உன் மாயை என்று. எம்பெருமானே, உன்னுடைய உருவம் என்னவென்றால், உன்னுடைய தமர்கள் என்ன உருவத்தை விரும்புகின்றார்களோ, தமருகந்ததே உருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற பேர். ஆக எம்பெருமானுக்கு இதுதான் உருவம் அப்படின்னு பக்தர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது எம்பெருமானுடைய திருமேனி, என்ன திருநாமம் அப்படின்னு இவர்கள் சூட்டுகிறார்களோ அது எம்பெருமானுடைய திருநாமம் என்று. இப்படி பக்த சந்தானுவிருத்தேகே,
பக்தர்களுடைய திருவுள்ள கருத்தை அனுசரிக்கும் அவன் என்று 8ஆம் பத்திலே காண்பிக்கப்பட்ட குணம் என்று வேதாந்த தேசிகன் சாதித்து, அதற்கு பிறகு 9ஆம் பத்திலே நிருபதிக சுஹிருத் பாவதா, நிருபதிக சுஹிருத் பாவம், நிருபாதிகமாக காரணமற்ற சர்வவித பந்துவாகவும் எம்பெருமான் இருக்கின்றான். இது எல்லா ஆச்சாரியாலுமே சாதிக்கக்கூடிய விஷயம்தான். 9ஆம் பத்திக்கு இதுதான் விஷயம் என்று. 10ஆம் பத்திலும் மற்ற ஆச்சாரியால் சாதித்த அதே அர்த்தத்தை இங்க வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். சத் பதவியாம் சாஹாயாச்ச, சத் பதவியாம், சத் பதவி இருக்கு இல்லையா, சரியான மார்க்கம், அர்த்திராதி கதி, அதுல சகாயமாக வழித்துணையாக எம்பெருமான் இருக்கின்றான். இத்தனை முன்னாடி அனுபவித்த விஷயம்தான். ஆக 10ஆம் பத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் வழித்துணையாக பெருமாள் வருகிறார் என்று. ஆக இந்த 10 இப்படி 10 அர்த்தங்கள் சொல்லப்பட்டதனால நம்ம கடைசியா அந்த எஜுர்வேதத்தினுடைய ஒப்பு பார்க்கும்பொழுது என்ன பார்த்தோம், 100 1 கூட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மொத்த திருவாய்மொழிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு. அது என்ன அர்த்தம் என்றால் சகாயாச்ச ஸ்வசித்தேஹே ஸ்வயமிஹ கரணம் ஸ்ரீதரஹா பிரத்யபாதி, ஸ்ரீதரஹா பிரத்யபாதி, ஸ்ரீதரன் பிரதிபாதிக்கப்பட்டான், ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் ஆழ்வாரால் இப்படி பிரதிபாதிக்கப்பட்டான் 10 தோறும். எவ்விதமாக ஸ்வசித்தேஹே ஸ்வயமிஹ கரணம், இதுதான் மொத்த திருவாய்மொழிக்கும் தாற்பயம். எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம், அவனே உபாயம், அவனே உபேயம், அவனே பிராபியம், அவனே பிராபகம். இதுதான் மொத்த திருவாய்மொழிக்கும் அர்த்தம் என்று. ஆக இப்படி வேதாந்த தேசிகன் 10 பத்துக்களுக்கும் அர்த்தத்தை சாதித்து மொத்த திருவாய்மொழிக்கும் என்ன அர்த்தம் என்பதையும் அருளி செய்தார் என்று பார்த்தோம். ஆக இத்தோட நம்ம 3 ஆச்சாரியர்கள் என்ன சாதித்தார்கள் அப்படின்றத பார்த்துருக்கோம். அடுத்த வரக்கூடிய டிஸ்கஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் எந்த இடத்துல திருவுள்ளத்தினுடைய ஒற்றுமை இருக்கு, எங்க சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றத நம்ம நல்லா அழகா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நல்ல ஒரு பொழுதா போகும் ஆச்சாரியாருடைய திருவுள்ளத்தை ஆராயறது. ஏன்னா ஆச்சாரியார் என்ன பண்றா, ஆழ்வார் திருவுள்ளத்தை ஆராயக்கூடிய ஆச்சாரியர்கள் திருவுள்ளத்தை ஆராயறோம்னா இது மேல என்ன ஒரு பொழுதுபோக்கு நமக்கு வேணும். ஆக இதோட இந்த திருவாய்மொழி சைக்கிள் இதோட நிக்கட்டும். இதுக்கு மேல அடுத்த திருவாய்மொழி சைக்கிள்ல நம்ம திருவாய்மொழியில அர்த்தபஞ்சகம் எப்படி பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்றத அனுபவிக்கலாம். இதோட திருவாய்மொழி சைக்கிள் முடியட்டும். அடுத்தது 2-3 நாள் கேப் கழிச்சு ஸ்ரீபாஷ்யத்தை மறுபடியும் தொடங்கிடலாம். ஜன்மாதிகரணத்தோட நிறுத்தியிருக்கோம். அடுத்தது சாஸ்திர யோனித்வாதிகரணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமன்வயாதிகரணம் 4வது அத்தியாயம், 4வது அதிகரணம். இந்த 4 அதிகரணங்கள் முடிஞ்சா 4 சூத்திரங்கள் முடியறது. சதுசூத்திரி அப்படின்னு சொல்லுவார்கள். இதுதான் இந்த பிரம்மசூத்திரம் சாரீரக மீமாம்சா சாஸ்திரம் இருக்குல்ல, இதுக்கு உபோத்காத்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். உபோத்காத்தம் அப்படின்னா முன்னுரை. இந்த சாஸ்திரத்தை நாம் ஆரம்பிக்கலாம், தடையின்றி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்காக பயன்படக்கூடியதுதான் உபோத்காத்தம் என்று. ஆக 2 அதிகரணத்தை ஒன்றும் பார்த்தாச்சுன்னா உபோத்காத்தம் அப்படின்னு முடிஞ்சிடும். கூடவே சேர்த்து 2 அதிகரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்வைத்திகளுடைய மதத்தினுடைய கொள்கை என்ன, அதை எம்பெருமானார் எப்படி கண்டிக்கிறார் அப்படின்றதை சுருக்கமாக பார்க்கலாம். அங்க அடுத்த ஸ்ரீபாஷ்ய சைக்கிள்ல இந்த விஷயத்தை வச்சுப்போம். சாஸ்திர யோனித்வாதிகரணம், அதே போல இது சமன்வயாதிகரணம். அது முடிஞ்சாச்சுன்னா சதுசூத்திரி, உபோத்காத்தம். மறுபடியும் உபோத்காத்தத்துல ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பண்ணி வச்சுப்போம். மறுபடியும் இன்னொரு உபன்யாசத்துல 4 அதிகரணத்தையும் சேர்த்து தொகுத்து ஒவ்வொன்றுத்துக்கு என்ன சங்கதி, இதெல்லாம் வேதாந்தாச்சாரியர் அதிகரண சாராவளியில சாதிக்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கு என்ன சங்கதி அப்படின்னு பிரகாசிகாச்சாரியரே சாதிக்கிறார். ஆச்சாரியாருடைய ஸ்ரீசுக்தியை கொண்டு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன தொடர்பு, 4 அதிகரணத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்வைத்த மதத்தினுடைய சுருக்கம் என்ன, அதை எம்பெருமானால் எப்படி கண்டிக்கிறார் அப்படின்றதுனுடைய சுருக்கம் அப்படின்றதையும் அடுத்த ஸ்ரீபாஷ்ய சைக்கிள்ல தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிகர் திருவடிகளே சரணம்.